தாயினும் நல்ல தலைவரன்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயினும் மனத்தும் மறைவினன்றகல மாண்பினர் காண்பல வட நோயிலும் பிணியும் தொழிலற்பால் நீக்கி நூலை தரு நூலின ஞாலம் கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமா மலை அமர்ந்தாரே. வள்ளல் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்ல ஆகுதுரம் கள்ளுமல வளநக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கு மேலுமி பூமிசை நம் பாலிக்கு மாறுகண்டில் புற நம் பாலிக்குமோ இப்பிறவே மற்ற பற்றனக்குன்றினில் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வதைதினேன் கற்றவர் தோழு தேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டிக்கோடு மூடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நமச்சிவாய வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே கொளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்துளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. எந்த கோயில் உங்களோட பேர் என்ன ஐயா? முத்துக்கா சாமி கொடுக்கா சண்முகரத்ன கொடுக்க நம்ம திருக்கோணேஸ்வர ஆலயம்
ஸ்ரீ மாதுமி அம்பாள் பாடப்பெற்ற கோணிநாதேஸ்வர பெருமாள் மாதம் திருஞான சம்பந்தரால் 6ஆம் நூற்றாண்டிலும் அன்னைய சுவாமிகள் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாக இங்கே விளங்குகின்றது. போர்த்துகீசர் காலத்தில் அழிக்கப்பட்டு மீண்டும் 1952ஆம் ஆண்டு இந்த கும்பாசம் நடைபெற்று புனருத்தானம் செய்யப்பட்டு மீண்டும் ஒளிவந்த அடைகின்றது. மேலும் சொல்லப்போனால் இங்கே படையின மக்கள் வந்து தரிசனம் செய்து வழிபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளை இல்லாதவர்கள் தொழிலை கட்டி கொண்டும் பல நேர்த்தி கடன் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கோயிலில் இப்போ புதுக்க கணக்க சேர்ப்பெல்லாம் செய்திருக்கு. நான் முந்தைய பழைய கோயிலுக்கும் புது கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? இப்போ நாங்கள் வரைக்குள்ள எல்லாம் இந்த ராவணன் விட்ட கண்ட நாங்கள் இப்போ பார்த்தா குகையெல்லாம் இருக்குது, கணக்கென சேர்த்துருக்குறீங்களா? இன்னும் ஒரு இயற்கையாக முடிகிறாட்சி கொண்டிருக்கோம். இந்த எத்தனை கால பூசை இங்கே கோயில் நடக்கும்? 3 காலம் பூசை நடைபெற்று. எத்தனை சிவாச்சாரியம் இருக்கிறீங்க இங்கே? இது 3 நாள் சிவாச்சாரியம் இருக்கு. எத்தனை சுவாமி இங்கே இருக்கிறாங்க? சுவாமி சோமாஸ்கந்தர், பிள்ளையார், முருகன், வள்ளி தேவார, மற்றது சந்திரசேகரன், தலைவிருஷமாக கல்லால் மரம் இருக்கிறது. மற்ற இந்த கோயிலில் வந்து என்னென்ன திருவிழாக்கள் நடக்கிறது? மகா சிவராத்திரி புண்ணியகாலம், தைப்பூசத்திலிருந்து விசேஷ புண்ணியகாலம், மற்றது மகா மசிமகத்திலிருந்து சிவராத்திரியை தொடர்ந்து 15 நாள் அவசரம் நடைபெறுகின்றது. கொடியேற்றம் கொடியேற்றம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துக்கு கொடியேற்ற மாதமாகி 18 நாள் திருவிழா பாவநாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாகிறது. அம்மன் திருவிழா பங்குனி ஆடிப்புறத்து தீர்த்தமாக வைத்து 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெறுகின்றது. அதில் இங்கே பல தொண்டர்கள் தமிழர் சிங்களவர் மற்றது எங்களை சைவ முறையில் தவறாமல் எல்லா காரியங்களும் நடக்கும். அதோட முக்கியமாக நாங்கள் கைவிடக்கூடாது. அதோட இந்த உங்கள் ஓதுவார் இந்த கோயிலில் இல்லை என்ன? ஆனால் நீங்கள் ஒரு நாள் தேவாரம் பாடுறீங்க தானே? காலையில் ஒரு நாள் இந்த தலைவச்சத்தில் கோணேஸ்வர பதியம் பாடப்பட்டு தான் நாங்கள் பூசை நடத்துகிறோம். ஓகே. அதோட பள்ளியறையும் இருக்கா? பள்ளியறை பூசையும் இருக்குது. பள்ளியறை பூசை இல்லை. மாதிரி இந்த கோயிலில் வந்து இப்போ பூட்டுப்பட்டிருந்ததா? இந்த கிளம்புற ஒரு நாள் பூட்டுப்படை இல்லையா? கோட்டைக்குள்ளே இருந்தபடியா? அவர்களோட ஒத்துழைப்பு இருந்தபடியாக. ஆனால் உள்ளுக்கு வரப்பட்டு நம்ம கோயில் பூசைகள் நீங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருந்தால் நீங்கள் இது ஒரு பெரிதமான இப்போ திருக்கேஸ்வரம்லாம் பூட்டுப்பட்டிருந்த கோயில்கள் ஒரு நாளாம் பூசை நடைபெற்றது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. மற்ற இந்த கோயிலில் வந்து போச்சுக்கி இருந்த காலத்தில் உடைச்சவங்க கேள்விப்பட்டினாங்க. அந்த உடைச்ச கல்லுகள் எல்லாம் ஒரு இடத்துலையும் இருக்கிறதா கேள்விப்பட்டினாங்க. போர்ச்சுகீசர் அழிக்கப்பட்ட பிறகு தான் பின்னுக்கு ஒரு நந்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பின்னுக்கு எந்த லிங்கம் இருக்கும்? போய் பார்க்கணும். பக்கத்தில் ஒரு பெரிய நந்தி ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகத்தான் அது எங்கேருந்து எடுத்த நீங்கள்? அது அந்த விளையாட்டு பின் மூலையிலிருந்து எடுக்கப்பட்டது. கிண்டி எடுத்தனீங்களா? அது இந்த கிண்டோன் காட்டு நாங்கள் பின் வீதி அகட்டப்புறம் அகட்டும் போது அந்த அந்த நந்தி கிடைக்கப்பட்டது. 2 பாதியாக தான் கிடைக்கும். அப்போ இந்த மூலமூர்த்தி ஒரு நாள் வசையில் அப்படியே தான் இருக்குது. இத்தனை வருஷமே மூலமூர்த்தி. இந்த அம்பாளுக்கு பேர் என்னையா? மாதுமி அம்பாள். மாதுமி அம்பாள். அந்த அவன் இப்போ சேர்த்து பாடிக்கு நம்ம இப்போ தேவாரத்திலே வருதானே ஞான சம்பந்தம். ஒரு தேவாரம் பாடுங்க ஐயா. அந்த ஞான சம்பந்தத்தை வேறு என்னத்தான் நிறகடல் பாடுங்க ஐயா. சிலம்பொடி இளம்பு காகமாய் பிறந்த அதெல்லாம் இந்த தேவாரம் விடைகடல் சொல்லி கிளம்படிக்கும் போனமா மலையம் வந்தாரு. அது இப்போ திருஞான சம்பந்தம் இங்கே வராமலே பாடியிருக்கிறது. அங்கே அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து ஞானக்கண்ணால் பாடியிருக்கேன். ஞானக்கண்ணால் பாடியிருக்கிறது. அதை பார்த்தபடி அப்படியே எல்லாம் இருக்குது. திரைக்கடல் புனிதனை நெருக்கமாய் கொண்டு வந்ததுக்கு அந்த காலத்திலேயே படிக்கக்கூடிய இப்போ திருவண்ணாமலை வந்து ஒரு நெருக்கமான புருஷனத்தில் இருக்குது. அப்படியே இப்போ ராவணனுக்கு இங்கே என்ன முதலிடம் கொடுப்படுது? ராவணன் வெட்டெல்லாம் இருக்குது. இப்போ ராவணன் மேலதுங்கிறலாம் சொல்லி சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த ராவணன் அப்போவே ராவணனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கிறார் ஞான சம்பந்தர். அப்போ இங்கே ராவணன் வெட்டுக்கு என்ன இங்கே வெட்டணுன்னு காட்டுறாங்க. அதுக்கு என்ன 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 விளக்கம் என்ன? ராவணனும் தாயாரும் இந்த சிவமால மிகுந்த அன்புள்ளார்கள். தாயாருக்கு சிவமில்லாத காலத்தில் வழிபடையெல்லாம் கூட அந்த இதை அந்த வெட்டி அந்த மலையை கொண்டே அங்கே அம்மையாக்கி தாயாருக்கு கிட்ட வைக்கணுன்ற இதெல்லாம் நாங்கள் ஐதீகம் சொல்லுவோம்.
அதான் அதான் மட்டும் மற்ற திருப்பூரும் இந்த பாட்டு அருணையினாரும் வராமல் பாடிட்டாரு. ஆனால் திருக்கேசரத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருஞான சம்பந்தம் பாடப்பட்டிருக்கு. இங்கே திருப்புகழ் சேர்த்து இப்போ 2 தலங்கள்லாம் இலங்கையில் பாடப்பட்டதாங்க. இது தமிழருக்கு எவ்வளவு இந்த பாரம்பரியத்தை முக்கியமோ எங்களுக்கு சமயத்தாருக்கு பாடப்பட்ட ஸ்தலம் 877 ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றன. 877 275 இந்தியாவில் இருக்குது. நித்யானந்தம் இந்தியாவில் அதில் எல்லா பாடப்பட்ட ஸ்தலத்தையும் வணங்கி கொண்டு இங்கே தரிசனம் செய்கிறார்கள் இந்தியா மக்கள். அப்படியா? அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். 277 275 தரிசனம் கொண்டு இந்த 2ஐயும் அடிக்கடி இந்தியா மக்கள் இங்கே நித்தம் கொண்டிருக்கிறார். கோணேஸ்வரம் அவ்வளோ தூரத்துக்கு இப்போ முடிவான இப்போ காசி ராமேஸ்வரம் பெருமை மிக்கவர் கோணேஸ்வரத்தானே இங்கே காலடி வைக்க புனித பூமி தான். புனித பூமி அதான் என்ன சொல்லலாம். மற்றது இந்த வாயுமானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு காலத்தில் ஒரு போர் புரிந்த காலத்தில் அந்த 3 பிரிவாக அந்த மலை பிரிக்கப்பட்ட உள்ள அந்த திரிகோணமணி திரிகோணம் 3 கோணங்கள் ஒன்று திருச்சிராப்பள்ளி, ஒன்று திருக்காலத்தி, ஒன்று திருக்கோணமணி. புது விளக்கங்கள் வருகுது. என்ன வாயுபவானுக்கு தன் வலிமை என்று சொல்லி ஒரு சரித்திரம் ஒன்று கிடக்குது. அப்போ மலையில 3 பிரித்து அந்த வாயுவான் தன் பிளத்தை காட்டினால 3 மலையாக பிரிக்கப்பட்டது. அதெல்லாம் உண்டு இங்கே வந்தது. மற்றது இங்கே இந்த கடலை கீழே கோயில் ஒன்று இருக்கா. அதான் ஆதி காலம். அதான் 6ஆம் நூற்றாண்டு கோயில்னு சொல்லப்படுகின்றது. அந்த கோயிலுக்கு ஏன் அவ்வளோ தூரம் கீழே கட்டினாங்களா இல்லாட்டி தள்ளுப்பட்டு விழுந்ததா என்ன மாதிரி? கீழே இருந்தோம்னு சொல்லி வைத்தியம் சொல்லப்படுது. அப்போ இங்கே எத்தனை சிவாச்சாரி? 2 சிவாச்சாரி இருக்குதுங்க இப்பொழுது. ஓகே. அப்போ கும்பாபிஷேகம் அப்படி எப்போ நடந்த கடைசியாக? 1993 ஆண்டு. அது திரும்பியும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு சாத்திய போல நடைபெற்று 93 அப்புறம் நடக்க இல்லையா எனக்கு கும்பாபிஷேகம்? நடந்து கொள்ளாக்க கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு ஆயத்தம் தம்பி. அது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கண்டது. சொல்லுங்க, பேர் சொல்லத்தானே வேணும். நீங்கள் எந்த பேர் மாணிக்கம் எங்கே இருக்கிறீங்க? பெட்டிக்கலோவா? வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டமா? நாங்கள் அங்கே இப்போ ஒடிக்கிட்ட போகிறோம். பெட்டிக்கல தான் போகிறோம், மட்டக்களப்பு தான் போகிறோம். ஓகே ஓகே. எவ்வளோ கோயிலுக்கு உங்களுக்கு இந்த ஈடுபாடு கடவுள் பக்தி எவ்வளோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? கதிரமஞ்சாத்து போனீங்க? ஓகே. அப்படி காலமாக நாங்கள் 17 வருஷம் போயிருக்கோம். போயிருக்கோம் 4 வருஷம். மண்டூர் கந்தசாமிக்குள்ளால போயிருக்கிறீங்களோ? ஓகே ஓகே ஓகே. உகந்தையால போயிருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே போனால் பார்க்கக்கூடிய கோயில் உகந்தனில் கோயிலோ? இந்த முறை வழிக்கிழங்க எப்போவும் இந்த முறை பாத யாத்திரை போகிறீங்களா? பொத்துவிழாவில் போகிறீங்களோ? ஓகே ஓகே ஓகே. வெறுக்கலை பற்றி சொல்லுங்க. வெறுக்கல் கோயிலை பற்றி. வெறுகலம்பதி வயலாறு அந்த நாளையில் அது வெறுகலம்பதியே உறங்கிய தரமான ஒரு இடம். அப்படின்னா முருகப்பெருமான் அவர் ஒரு கிழவன் துருவத்திலாம் இருந்தால் அப்படி ஒரு விடையாகினோன்னு அரிப்பு என்னும் கோயிலில் அரிப்பு இடத்துல ஒரு புதையல் எடுத்து செட்டி நாயகனார் சொல்லி அவர் அதில் கொண்டு அமைக்கப்பட்டு தான் அந்த வெறுகலம்பதி அதில் இதாகி செழிப்பாகி கோயிலில் பூஜை நடக்கும். அந்த செட்டியார் படம் கூட அங்கே பார்த்தனா? அதில் ஒரு துண்டு படிக்கிறேன். வள்ளியம்மா கண்ட ஒரு துண்டு படிக்கிறேன். பிடிக்க போகிறேன். சொல்லுங்க. நாராயணனார் சொல்வாய் மொழி கேட்டு ஐயோ காதலுட நாட்டவாட்டம் போட்டு வள்ளி மேலே நினைவு வைத்து காட்டி வனவடுவர் அருவம் மனத்தடி வாழ்கதிரை கண்டார் காதல் கொண்டார் வாரணிய கொங்கமடமானே அழகு பள்ளியுயர் செங்கரும் பெற்றேனே புள்ளிமானே தேடி வந்தேண்டி நானே இங்கு வந்த மனங்க சொல்லு சிந்தைகளே கூத்து நின்று வள்ளே குறை கண்ணீர்
வாராட வந்த வேண்டாம் வேடா உடன் வந்த வள்ளி பத்து வெள்ளி போடா என் மையல் கொண்டு மையல் கொள்ளலாகுமடா போடா வீணாய் பேசாதே வாதாடி வாதாட வந்தவனே வீடா வந்த வழி பார்த்து ஒன்னிடம் போடாம் கொள்ளலாகுமிடா சொல்லுமோடா வந்திடுவார் அண்ணமார்கள் ஒன்னு ஈரநத்தமடா ஓடு வனக்காடு நிதியொழுக்கமற்ற குரஜாரி நில்லடி சொல் யாரினக்கு நாரி நாரி வீணாய் பேசாதே சரியா தக்கமாடி நிற்கும் வேளையில வெடுவக்களோடி தங்கள் வீட்டிற்கு நற்பனத்த தேடி வேகமுடன் தான் வரவும் வேறே வெங்க மரமானார் காணலானே நின்ற வெங்க மரத்தை கண்டு ஏதோ நெருக்குமாறாயிருக்குதென்றேன் நினிஷத்தை துணி தெரிவோமென்றேன் நெஞ்சுறுத்தியோடு நின்று அஞ்சேட கோடாலி கொண்டு நெருங்க மரங்குருங்க நின்றிடட்டும் வாரும் கந்தருக்கு நித்தம் பூசை போட முன்பு செய்த வீணையும் பறந்தோட சக்தி வாடி வேல்முருக நித்தமும் மச்சமில்லை பாரும் களைப்பாரு தங்க இருந்து விளையாட கந்தருக்கு முன்பு பூஜை போட காணும் ஐயா காணும் ரொம்ப சந்தோஷம் கண்டது ஆறுதலாக விடுங்க இந்த பக்கம் ஸ்டில் சம் more hair there. இப்படிதான் மூவில செய்யறாங்க. Yeah, that's why I have such nice hair. See how they are shaving. Oh, so nice. 31st day. பால இல்லை பால தப்பு அப்பாவா ஓகே கருணை அம்மா 26 வருஷம் அம்மா எப்படி இருக்கு இந்த கோணேஸ்வரம் மாறி இருக்கு என்ன இப்ப எல்லாம் மாறிட்டு என்ன விதம் மாறி இருக்குது என்ன இப்ப கடைகள் சர்க்கரைகள் அதுகள் இதுகள் கோயில் மாற்றத்தை கேட்குறாங்க. என்ன மாதிரி கோயில் மாறி இருக்கு கோவில் என்ன முந்திய பார்க்க இப்போ கொஞ்சம் விசேஷமாக ஆக்கள் வருவாங்க. எல்லாம் விசேஷமா இருக்கு. கோவில் எல்லாம் கட்டி இருக்குன்னா எல்லாம் விசேஷமா இருக்கு. சிங்களாக்கள் கூட வர்றாங்க போட தூரு ஜனம் கூட வருது. எங்களுக்கு ஜனது என்ன நடந்தது எங்களுக்கு ஜனத்துக்கு ஏன் வாரையில் எங்கடையாக்கள் எங்கடையாக்கள் இனி தெரியாத ஒரு காய்கறி கடை எடுக்கிறதும் எடுக்காதுகள். ஒரு காய்கறி வாங்குறேன்டாலும் அதுகளுக்கு பஞ்சம் இல்லை. வாங்குறத விட கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுள் நம்பிக்கை ஆனால் சிங்களாக்களுக்கு தான் கூட அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை சிங்களாக்களுக்கு தான் கூட. ஏன் எங்களுக்கு குறைஞ்சது? அது அவங்க தான் யோசிக்கணும். நாங்கள் கையெடுத்து சிவனேன்னு கும்பிடுறோம். அவங்களுக்கு பயபக்தியாக அவங்களுக்கு தான் நல்ல இதாக இருக்குது. கோயில் கட்டி சிங்களம் தான் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் உண்மைதான். இப்போ கதிராமன் மாதிரி வந்துட்டு கதிராமன் மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக நாங்கள் அவங்களுக்கு பின்னுக்கு தான் நிற்கணும். ஜாதமுறை ஜாவரங்களில் எல்லா மதமும் சம்மதம் தான் எங்களுக்கு. அதனுடைய பரவாயில்லை. அவங்க தான் அந்தவனத்தை கும்பிட்றாங்க தானே. அப்போ இது அவங்களால எங்களை கோயில் பாதுகாக்கப்படுது. அவங்களால கோயிலும் பாதுகாக்கப்படும். ஆனால் அவங்க வாரப்படியாக இந்த இருக்கிற கடைக்காரங்களுக்கு நல்ல வியாபாரங்கள் இனி சனங்களும் பயம் இல்லாமல் வருகுதுகள். அந்த முறையில் இருக்கு. ஸோ ராஜபக்ச நிறைய செய்கிறார். இப்போ வந்தவர் எங்க ராஜபக்ச 3 வந்தவர். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் மகளா? நான் மகளும். என்ன செய்கிறீங்க? நான் அவர் இல்லை
இங்கே தான் வந்து கடையை வச்சு என்ன நடந்தவருக்கு? இல்லை அவர் வேற கல்யாணம் கட்டிட்டு ஓகே 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இங்கே தான் 16 வருஷம். சின்ன பிள்ளைக்கு 1 வயசு. நான் இங்கே யாவத்துக்கு ஓகே. நீங்கள் திருக்கணாமலை ஆள்? திருவண்ணாமலை டவுனில் இருக்கிறேன். பேர் என்ன உங்களோட? லிங்கேஸ்வரி. சிவனுக்கு பேர் தான் வச்சு லிங்கேஸ்வரி. லிங்கேஸ்வரி கூப்பிடுறேன். முந்தைய ராஜனையாக்கள் இருக்கக்குள்ள கொஞ்சம் முன்னேற்றம் குறையுது. ஆனால் இப்போ முன்னேற்றம் கூட. எல்லாம் புது புது கோயில்கள் கட்டி இந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலை பெருப்பிச்சிட்டாங்க. பெருப்பிச்சு 190% சிங்களாக்கள் வராங்க, 50% தமிழாக்கள் வராங்க, 40% முஸ்லிமாக்கள் வராங்க. இந்த ஒரு டூரிஸ்ட் மாதிரி இந்த கோயில் இது செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிமாக்களும் வராங்க. முஸ்லிமாக்கள் 40% வராங்க. அதில் முன்முறமா இப்போ எங்களை மாதிரி பக்தியா சாமி கும்பிட்ற சிங்களாக்கள் பழத்தட்டு கொண்டு போய் இது செய்கிறோம். அப்போ இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பழங்களோட வேறு வேறு ஜாதிகள் வைக்கிறவரையால் அவங்க இப்போ கோயிலாலையெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி செய்ய வேணாம், இப்படி தான் கொண்ட்ரோலில் வரணும். இப்போ செருப்பெல்லாம் இந்த ஜன்சனோட, அது முஸ்லீமோ தமிழோ சிங்களமோ ஒன்று இல்லை, வெள்ளைக்காரங்களோ ஜன்சனோட செருப்பு கலட்டிடணும். மாமிசம் கொண்டு சாப்பிட்டாக்கள் போகலாம். எல்லாம் போட்டெல்லாம் எழுதி ஒட்டியிருக்கு. கோயில் கடைன்னு ஒரு கடை இருக்குது. நீ அந்தந்த தினத்துக்கு எல்லா அவசியங்களும் நடக்கும், எல்லா பூசையும் நடக்கும். அந்த 4 தனமான பூசைகள் எல்லாம் நடக்கும். இப்போ முன்னேற்றம் 100க்கு 100 முன்னேற்றம். நீங்கள் கூட என்ன சொல்கிறது, நேரடியாக உங்களோட கேட்குறது சந்தோஷம் என்று சொன்னால் நீங்கள் இங்கே ஆக்கள் 2வது காலுக்குள்ளே கேட்குறது நேரடியாக கேட்குறேன். ஆனபடியாக சந்தோஷமாக தான் இருக்கு. இல்லை, உண்மையாகவே 100க்கு 100 முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கு. இன்னும் முன்னேற்றம் வரும். ஓகே. எல்லாம் கோணேஸ்வரன் அவர் அருள் தான். இப்போ இந்த துண்டு வரைக்கும் ராஜகோபுரம் வருது. அந்த இந்த நேரத்தில் இவங்க இந்த கடையெல்லாம் விட்டு விலகணும். அப்போ கோட்ஸுக்கு வரைக்கும் போய் வந்துட்டோம். அப்போ இவங்களுக்கு இப்போ இந்த கன்னியா மாதிரி அந்த கன்னியால் இருக்கிற அவங்க வேறு வேறு கடைகள் கட்டி கொடுக்கறதுக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருக்காங்க. என்றாலும் அவங்களுக்கு கடை கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ ராஜகோபுரம் ஒன்று வரும்போது இந்த இடம் அவருக்கு விட்டு கொடுத்தே ஆகணும். அவர் மண் அவருக்கு கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம் கேட்ட காய்ச்சல்.